மூன்றாவது தவணை பதவிக்காலத்துக்காக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடை ஏதும் உள்ளதா என உயர்நீதிமன்றத்திடம் ஜனாதிபதி விளக்கம் கோரியுள்ளார். இது தொடர்பில் உயர்நீதிமன்றத்தின் விளக்கத்தை எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னர் தெரிவிக்குமாறும் ஜனாதிபதி கேட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற பதிவாளரினால் இலங்கை சட்டத்தரணிகள் சங்க தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி உயர்நீதிமன்றத்திடம் கோரியுள்ள இந்த விடயம் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்க உறுப்பினர்கள் எழுத்து மூல விளக்கத்தை சமர்ப்பிப்பதற்கு இம்மாதம் 7ஆம் தேதி பிற்பகல் 3 மணி வரை கால அவகாசம் உள்ளதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தின் பிரகாரம் உயர்நீதிமன்றத்திடம் 2 வினாக்களை ஜனாதிபதி முன்வைத்துள்ளார். மேற்கோள் ஆரம்பம். பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதி என்ற வகையில் எனது 2வது தவணை பதவி காலத்தை வகிக்கின்ற நிலையில் 18வது திருத்தத்தின் பிரகாரம் அரசியல் அமைப்பின் 31(3) முதலாம் பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தினூடாக எனது 2வது தவணை பதவி காலம் ஆரம்பமான 2010ஆம் ஆண்டின் நவம்பர் 19ஆம் தேதி முதல் 4 வருடங்கள் நிறைவடைந்த பின்னர் மேலும் ஒரு தடவை ஜனாதிபதி தேர்தல் மூலம் மக்களின் ஆணையை கோருவதற்கான எனது அபிலாஷையை பிரகடனம் செய்வதற்கு ஏதேனும் தடையுள்ளதா? பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதி என்ற ரீதியில் எனது 2வது பதவி காலத்தின் போது அமுலான அரசியலமைப்பின் 18வது திருத்தத்தின் பிரகாரம் மேலும் ஒரு தவணை காலத்திற்காக ஜனாதிபதி பதவிக்கு தெரிவாவதில் தடை ஏதும் உள்ளதா? மேற்கோள் முடிவு. பிரதம நீதியரசரின் ஆலோசனைக்கு அமைய உயர்நீதிமன்ற பதிவாளரால் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்திற்கு இந்த 2 வினாக்களுக்குமான விளக்கத்தை கோரி கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் உயர்நீதிமன்ற பதிவாளர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். වැදගත් කරුණක් පැහැදිලි වෙනවා අපි මතු කරපු නීතිමය ප්‍රශ්නවල நம்மால் முன்வைக்கப்பட்ட சட்ட ரீதியான காரணிகளில் முக்கியத்துவம் காணப்படுகின்றன. இதன் மூலம் தெரிய வருகிறது அவற்றில் காரணங்கள் அடங்கியுள்ளதை ஜனாதிபதியை தற்போது ஏற்றுக்கொள்கிறார். உண்மையில் தமது பிரத்யேக சட்ட ஆலோசகர்களிடமிருந்து இது குறித்து அவர் விளக்கம் கோர வேண்டியுள்ளது. அவ்வாறின்றி உயர்நீதிமன்றத்தின் கவனத்திற்கு இதனை கொண்டு வருவதனூடாக தமது ஜனாதிபதிக்கான அதிகாரத்தை அரசியலமைப்பின் 129வது சரத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதாகவே நாம் இதனை காண்கிறோம். இதன் மூலம் பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இது குறித்து உரிய தருணத்தில் நாம் விமர்சனங்களை வெளியிட்டுள்ளோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலை பிரகடனம் செய்த பின்னர் நாம் உயர்நீதிமன்றத்தை நாடி அந்த பிரகடனத்தை ஆட்சேபித்து மனு தாக்கல் செய்வதுடன் தேர்தல்கள் ஆணையாளருக்கு எதிராக தீர்ப்பொன்றை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்போம். இந்த ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் ஆணையாளருக்கு அதிகாரம் இல்லை என்ற தீர்ப்பொன்றை பெற்றுக்கொள்வோம். அத்துடன் ஜனாதிபதி விளக்கம் கோரியுள்ளதன் பிரகாரம் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் 5 விளக்கம் முன்வைத்த பின்னர் நமக்குள்ள சட்ட ரீதியான உரிமைகளுக்கு தடை ஏற்படும். உயர்நீதிமன்றத்தில் தற்போது 10 நீதிபதிகள் உள்ளனர். ஒருவர் ஓய்வு பெற்ற பின்னர் 5 எண்ணுகின்றனர். அந்த 5 நீதிபதிகளின் நிலைப்பாட்டை நீர்த்து போக செய்வதாயின் குறைந்தபட்சம் 7 பேர் தேவைப்படுகின்றனர். எனவே அதற்கான சந்தர்ப்பத்தை தடுக்கும் சுற்றுமமான நடவடிக்கையாகவே இதனை நான் காண்கிறேன். ඉල්ලීම මත එතකොට ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ ඉන්නේ දැනට විනිශ්චයකාරවරු 10 දෙනයි. එක්කෙනෙක් විශ්‍රාම වෙනවා. එතකොට ඉතුරු වෙන්නේ තව 5 දෙනයි. එතකොට 5 දෙනෙකුෙන් දුන්න මතයක් ඊට අභිභාව යන්න 7 දෙනෙක්වත් අඩු වශයෙන් අවශ්‍යයි. එතකොට එවැනි අවකාශයක් සම්පූර්ණයෙන්ම අවහිර කිරීමේ සූක්ෂම වැඩපිළිවෙලක් ඇසෙට මම මේක දකින්නේ. நாம யோஜனா பாரதின அவஸ்தா. இது குறித்து பெரும் விமர்சனம் இருந்தது. அரசியல் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. அதனை நிவர்த்தி செய்வதற்காகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு கோரப்பட்ட பின்னர் இந்த விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தால் நிச்சயமாக வழக்கு முடிவடையும் வரை தேர்தலுக்காக காத்திருக்க நேரிடும். முன்கூட்டியே இது குறித்து அரசியல் ரீதியில் விமர்சனம் காணப்பட்டது. இதன் காரணமாக சம்பந்தப்பட்ட தரப்பினர் அவர்களின் சட்ட ரீதியான வாதங்களை மாத்திரம் முன்வைக்க முடியும். ஆயினும் சற்று கால அவகாசம் இருப்பின் சிறந்ததாகும்.